நம்ம வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆல்ரெடி தைச்சதில் இருக்கிற பேலன்ஸ் இந்த கிளாத்தை வச்சு ஒரு ஷார்ட் டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கிளாத்துமே எனக்கு இவ்வளோ அகலமாலாம் இல்லை. இது வந்து ஒரே சாரீ தான், பட் வந்து 2 டிசைனில் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதுவும் ஜாயிண்டாக இருந்தது. ஓகே, இந்த இந்த ஒரு பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூ ஜாயிண்டாக இருந்தது. இது ஒரு கிளாத்தாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இதை வந்து நம்ம சென்டர் பார்ட் மாதிரி வச்சு இதை ரெண்டும் சைடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாத்தை நான் 2ஆக கட் பண்ணி இந்த சைடு எவ்வளோ ஈக்குவலாக இருக்கோ இந்த சைடு ஒரு பார்ட்டாகவும் இந்த சைடு ஒரு பார்ட்டாக வச்சுட்டேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது ஜாயின் பண்ண மாதிரி விசிபிளாகவும் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து இவ்வளோ பெரிய கிளாத்தாக இல்லை, சின்ன கிளாத். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ராப் கிளாத்தை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸில் வந்து ஷார்ட் டாப் ஸ்டிச் பண்ணலாம். ஷார்ட் டாப், ஸ்கர்ட், அந்த மாதிரி ஸ்க்ராப் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ராப் கிளாத் வீடியோஸும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வரும். நான் நிறைய கிளாத், வேஸ்ட் கிளாத் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம டாப் ஸ்டிச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பேக் சைடு. ஓகே, இது இதுக்கு வந்து ஹைட்டு வந்து நான் ஒரு 26 இன்ச்சில் எடுத்திருக்கேன். 26 இன்ச்சுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ நான் கீழே வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் வந்து ரொம்ப உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. இப்படி நீங்கள் ரெகுலர் யூஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து நான் லைனிங் வந்து மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஓகே, இது 1 மீட்டர் லைனிங். இந்த லைனிங் வந்து மார்க் பண்ண போகிறோம். எப்பவும் போல் ஷோல்டர் வந்து 6.5 வச்சுக்கோங்க. 6.5ங்கிறது ஷோல்டர் வந்து, அதாவது நெக்கு இறக்கம் வந்து 5.5 to 6 வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது க்ளோஸ் நெக் வைக்கும் போது நம்ம 7.5 மாற்றிக்கிங்க. ஓகே, க்ளோஸ் நெக்னா 2 இன்ச் 3 இன்ச் அப்படின்லாம் வைக்கும் போது பேக் சைட் இந்த 6.5ங்கிறத நம்ம 7.5 மாற்றிக்கலாம். அதாவது போட் நெக் மாதிரி வைக்கும் போது. ஓகே, நெக்கு இறக்கம் ஜாஸ்தியாக இந்த ஷோல்டரோட அகலம் வந்து கம்மியாகும். இதே நீங்கள் வந்து பின்னாடி இறக்கம் வந்து 7 அப்படியெல்லாம் வைக்கும் போது இது 6 குறையும். ஓகே, அம்கோல் 7 வச்சுக்கோங்க. செஸ்ட் வந்து 9.5, 9 இன்ச் 36 வந்து ரெடி லென்த், 0.5 வந்து நான் லூஸ் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து ஒரு 1.25 வைக்கிறேன். இதோட ஹைட்டு வந்து நான் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எனக்கு 20 இருக்குது. ஓகே, நம்ம வந்து அப்போ 20 எடுத்துக்கலாம். எப்பவும் போல் 14.5ல் வேஸ்ட் வரைஞ்சிக்கங்க. வேஸ்ட் அளவு வந்து 8.5, அது கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின், 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். நான் டாட்லாம் பிடிக்கல. டாட் பிடிக்கிற மாதிரி தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. ஓகே, இங்கேருந்து ஹைட்டு வந்து 5. இங்கே வந்து என்னோடய வேஸ்ட் அளவு வந்து 10.5, அங்கே வந்து 1.5. ஓகே, இது அப்படியே 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷோல்டர் ஷோப்புக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். இந்த அதுலேருந்து வர்றதில் ஈக்குவல் பாதி எடுத்துக்கோங்க. 3 இன்ச் எடுத்துருக்கேன். பேக் ஆம்கோல் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாதியிலேருந்து 1.25 இப்படியே கொண்டு போயிருங்க. இது பேக் ஆம்கோல். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து இன்ச் எடுத்துகிட்டு மேலேருந்து இது கூட இது ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து 1 இன்ச் வச்சா போதும். நல்லா முன்னாடி குடஞ்சி எடுக்கும்போது இங்கே ஆம்கோலோட அளவு வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ இங்கே 1/4 இன்ச்சுங்கிறது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு 1/4 இன்ச் வந்து காமனாக 2க்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இன்னும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க குடஞ்சி. ஓகே, நெக் அகலம் வந்து 3 வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷோல்டர் ஃபால் ஆகாது. இந்த ரெடி லென்த் 3ங்க. நீங்கள் கிராஸ் பை ஷார்ட்ஸ் குளிக்கிற மாதிரி இருந்தால் 2.25 வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து 5.5 வைக்கிறேன். அதாவது 5 இன்ச் ரெடி லென்த். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நான் ரவுண்டுக்கு நெக் தான் வைக்கிறேன். ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி வரைக்கும். இங்கேருந்து பேஜ் இதை எடுத்துட்டு 2 பேஜ் உள்ளே இருக்கிற ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே குடஞ்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லோப் எடுத்துக்கோங்க. ஓகே, அதை நீங்கள் இப்போவே மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் மறந்துடுவீங்க. ஓகே,
இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, இது கட் பண்ணி எடுத்தாச்சு. மெயின் பீஸில் வச்சு நம்ம நெக் வரைஞ்சலாம். நெக் வரையிருக்கு ஃப்ரண்ட்டை வந்து ஓகே வரைஞ்சிருச்சு. நல்லா தெரியுது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்து மேலே எடுத்துகிட்டு இதை உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு எப்பவும் போல் நெக் அடிச்சு திருப்போம் இல்லைங்களா, அதேமாதிரி அடிச்சு திருப்பிடலாம். கீழே வந்து இது வந்து ஜஸ்ட்டு மேலே வரைக்கும் தான் வரும், ஃபுல்லாக நான் லைனிங் வைக்கல. கீழே இப்போ நம்ம அந்த வரைஞ்ச ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அது மேலேயே ஃபுல்லாக அரேஞ்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்காட் பண்ணிடுறோம். அட்காட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிடலாம். படிமான தையல் வேணுன்னா நம்ம போட்டோம்னா ஷேப் கரெக்டாக வரும். போட்டுட்டு அந்த மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றியும் லைனிங் வந்து அப்படியே எப்பவும் போல் அட்டாச் பண்ணிடலாம். 10.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து நான் கிளாத் அவைலபிள் இருக்குது. அதை எடுத்துகிட்டு 3.5 இன்ச்சுக்கு வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நம்ம ஆம்கோல் எங்கே வருதோ அதை வந்து அந்த 3.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 8.5 மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சிலேருந்து இந்த 8.5 இன்ச் அப்படியே கையிலேயே கவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே குடஞ்சி இன்னொரு ஆம்கோல் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம அப்படியே உள்ளே குடஞ்சி எடுத்துக்கலாம். உள்ளே குடஞ்சி எடுத்துகிட்டு கை அகலம் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை அகலம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் மேலேருந்து கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் மறக்காமல் அட்காட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப் இன்ச்சுக்கு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த சென்டர் அட்காட் பண்ணதை எடுத்து கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் மேலே வச்சு ஃப்ரண்ட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டு கரெக்டாக ஃப்ரண்ட்டு வச்சுட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஷோல்டர் எப்பவும் போல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சைடு வந்து அகலம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லிட் எங்கே வருமோ அங்கே கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்லிட் அடிக்கிறதுக்கு நம்ம கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா, ஸ்லிட்டு எவ்வளோ வந்து 1.25 இன்ச் கொடுத்துருக்கோன்னா 1.25 இன்ச்சுக்கு எல்லா பக்கம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து மிஷினில் வச்சுட்டு ஒரு ஃபோல்டு அந்த ஸ்டிச்சுக்கு அந்த மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு ஓகே பண்ணி அப்படியே இந்த எண்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நீங்கள் குண்டூசி குத்தி ஸ்டிச் பண்ணிக்கங்க ஃபஸ்ட் டைம் பழகும் போது. அதுக்கப்புறம் இந்த சைடு நான் அதே அளவு மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். திருப்பும் போது ஊசியை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சு பிடிச்சிட்டு அதை அப்படியே இதை வந்து நம்ம அப்படியே ஊசி உள்ளே வச்சுட்டு திருப்பும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடை மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாடல் தான் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இதுதான் எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்லிட் மாடல் நிறையா இருக்குது. நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் இதுவுமே இதை விட ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறனாடிக்கு நான் இதே மாடலில் ஸ்டிச் பண்ணுறேன். 1.25 இன்ச்சு விட்டிங்கன்னா 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு விட்டால் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் இந்த மாதிரி காட்டன் கிளாத்துக்கெல்லாம் ஸ்டிஃபாக நிற்கும். சின்னதாக ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா அது சுருண்டிட்டு நிற்கும். ஸ்லிட்டு வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ இந்த எண்டுலேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லிட்டை அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே கிளாத்தை விட்டோம் இல்லைங்களா 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் இன்னொரு ஃபோல்ட். ஓகே, இது ஒரு ஃபோல்ட் அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஷார்ட் டாப் வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.